தமிழ் சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு MP3. இந்த ஷோல கிராஃப்டட் அப்படிங்கிற இங்கிலீஷ் திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படம் ஆல்ரெடி அமேசான் பிரைம்ல ரெண்டல்ல அவைலபிளா இருக்கு. இப்போதைக்கு தமிழ் டப்பிங்கோட புக் மை ஸ்ட்ரீமிங்ல அவைலபிளா இருக்கு. இந்த படம் சப்ஸ்டன்ஸ் ஸ்டைல்ல அமைக்கப்பட்ட ஒரு பாடி ஹாரர் த்ரில்லர் மூவியா கொடுத்திருக்காங்க. அதாவது சப்ஸ்டன்ஸ் படத்துக்கும் இந்த கிராஃப்டட் படத்துக்கும் என்ன ஒரு காமன் கனெக்ஷன் அப்படின்னா பியூட்டி. அதாவது ஒரு பெண் அழகா இருக்கணும் அப்படின்றதுக்காக எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போறாங்க, அதனால என்னென்ன பாதிப்புகள் வருது, என்னென்ன ஆபத்துகள் வருது அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொன்ன ஒரு திரைப்படம் தான் இது. இந்த படத்தினுடைய ஆரம்பத்திலேயே ஹீரோயினை காட்டுறாங்க. இவங்க தன்னுடைய தந்தையோட சைனாவுல வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த குடும்பத்துக்கே பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான நோய் இருக்கு. சோ அந்த நோயை குணப்படுத்துறதுக்காக ஹீரோயினுடைய அப்பா ஒரு மருந்தை கண்டுபிடிக்கிறாரு. அந்த மருந்தை யூஸ் பண்ணும்போது சோ அவங்களுடைய முகம் உடல் எல்லாம் கொடூரமான முறையில மாறி ரொம்ப கொடூரமான முறையில இறந்து போறாங்க. இதனால மனமொழிஞ்சு போறாங்க ஹீரோயின். ஒரு கட்டத்துக்கு மேல படிக்கிறதுக்காக தன்னுடைய ஆன்டி வீட்டுக்கு நியூசிலாந்துக்கு போறாங்க. அங்க என்னென்ன மாதிரியான சம்பவங்களை சந்திக்கிறாங்க, சோ அங்க இருக்கக்கூடிய நண்பர்களால என்னென்ன மாதிரியான டார்ச்சரை அனுபவிக்கிறாங்க, சோ அங்க இருக்கக்கூடிய ப்ரொஃபஸர் என்னென்ன விஷயங்களை பண்றாங்க, இன்னும் ஹீரோயின் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்களா இல்லையா, டுவர்ட்ஸ் தி எண்ட் என்ன ஆச்சு அப்படிங்கிறதா இந்த படத்தினுடைய மீதி கதை. இந்த படத்தை பத்தி ஆலோசனம் அப்படின்னா, இந்த படத்துல வரக்கூடிய காட்சிகள் எல்லாமே பாடியை வச்சு ரத்தம் தெளிக்க தெளிக்க ரொம்ப கொடூரமான முறையில எடுத்திருக்காங்க. அதாவது ஒரு பாடியில இருந்து இன்னொரு பாடிக்கு இந்த ஸ்கின்னை மாத்தும் போது அது எவ்வளவு நேரம் தாங்குது, அதனால வரக்கூடிய ஆபத்துகள் என்ன அப்படிங்கறது எல்லாமே ரொம்ப நீட்டா காட்டியிருப்பாங்க. அதே போல டுவர்ட்ஸ் எண்ட் ஹீரோயினுடைய முகம் அப்படி மாத்தும் போது எந்த அளவுக்கு கொடூரமான முறையில அவங்க மாறுறாங்க அப்படின்னு காட்டின விதம் எல்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லும். அதே போல இந்த படம் ஸ்டோரி வைஸ் பாத்தீங்கன்னா வெல் கனெக்டட் ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். ஹீரோயினுடைய அப்பா ஆரம்பத்துல ஒரு சில கதைகளை சொல்லுவாரு. அந்த கதைகளை டுவர்ட்ஸ் எண்ட் கனெக்ட் பண்ணும்போது ரொம்ப நீட்டாவே ரசிக்கிற மாதிரி கொண்டு போயிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல இந்த படம் ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ள முடியக்கூடிய ஒரு படம். ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா ஒரு வித்தியாசமான ஒரு பாடி ஹாரர் த்ரில்லரா கொடுத்திருக்காங்க. ஒரு டீசென்டான வாட்ச் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆனா சப்ஸ்டன்ஸ் அளவுக்கு ரொம்ப கொடூரமா இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா சோ அதை விட கொஞ்சம் கம்மி அப்படின்னு தான் சொல்லுவேன். அடல்ட் கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ப்ராப்பரான அடல்ட் கண்டென்ட் இருக்கு. ஸோ வெரி வெரி ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட். ஸோ இந்த படத்துக்கு MP3 கொடுக்குற ரேட்டிங் 5க்கு 3.2. அடுத்த வருஷத்துல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.